ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திற்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் என் இருதயத்தின் ஆழத்திலே கொடுத்தான வார்த்தையை இந்த நாளிலே உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். None of my words will be postponed anymore. எஸ், இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்காய் தருகிறதான வார்த்தை என்னவென்றால், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். எஸ், எவ்வளவோ நாட்களாக, எத்தனையோ மாதங்களாக, எத்தனையோ வருடங்களாக, எத்தனையோ மாதங்களாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து உபவாசித்து ஹல்லேலூயா பர்டிகுலர் காரியத்திற்காக அந்த சர்டைன் ப்ராப்ளம் நம்மை விட்டு நீங்கும்படியாக அனுதினமும் தேவ சமூகத்தில் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கிற, தேவ சமூகத்திலிருந்து அந்த பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அல்லது தேவன் எனக்காய் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று ஆவலோடு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு கர்த்தர் தருகிறதான வார்த்தை, என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எஸ், அன்பு தேவ பிள்ளைகளே, இனி எனக்கு ஒரு வாழ்வு இல்லையோ, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மாறிவிட்டதோ, இனி எனக்கு அந்த வார்த்தைகள் நிறைவேறாதோ என்று சொல்லி உள்ளம் நொறுக்கப்பட்டவர்களாக, உடைக்கப்பட்டவர்களாக ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் சபையில், உங்கள் ஊழியத்தில் தேவன் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் செய்ய போகிறார். அதனுடைய அர்த்தம் தான் இந்த நாளிலே, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காய் தருகிறதான வார்த்தை, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. கர்த்தர் நமக்கென்று, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திற்கென்று, உங்கள் ஊழியத்திற்கென்று, உங்களுடைய பிஸ்னஸுக்கென்று ஆண்டவர் உங்களுக்காய் கொடுத்த அந்த வார்த்தை அல்லது உங்களுக்காய் கொடுத்த அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்காக தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்திலே அமர்ந்து நித்தம் அழுது கொண்டிருக்கிறபடினாலே, அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா தேவ ஜனத்தினுடைய கூக்குரல் அவருடைய பட்சத்தில் வந்து எட்டினதினாலே ஹல்லேலூயா தேவன் இந்த மாதத்திலே ஹல்லேலூயா என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆம், அன்பியான தேவ பிள்ளைகளே, அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே, இந்த மாதத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் வார்த்தையில் ஒன்றாகிலும் அப்படின்னா எல்லா வேர்ட்ஸ் அப்படின்னு போட, மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது, ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும், அவர் நமக்காய் சொன்ன எல்லா தரிசனத்தையும், அவர் நமக்காய் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவர் நினைவு கூர்ந்தவராய், ஒருவேளை அந்த வார்த்தையை நாம் கூட நினைவு கூறாமல் இருந்திருக்கலாம், அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நாம கூட மறந்திருக்கலாம், அதற்காக அந்த ஞாபகம் கூட நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை இத்தனை மாதங்களாக, இத்தனை வருடங்களாய் அந்த காரியம் இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்திருக்கலாம், அல்லது ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு நடந்துரும், இந்த மாதத்தில் நடந்துரும், அல்லது இந்த நாளில் நடந்துரும், இந்த கால வேளையில் எனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு, ஒரு ஆவலோடு, ஒரு வாஞ்சையோடு நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த காத்திருப்பை கர்த்தர் இந்த மாதத்திலே முடிய பண்ணுகிறார். எஸ், அந்த காத்திருப்பை கர்த்தர் இந்த ஹல்லேலூயா மாதத்திலே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சிலருடைய குடும்பத்திலே தேவன் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஹல்லேலூயா தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பை, ஒரு பெரிய மீட்பை,
ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்கள் சபையிலே கட்டளையிடுகிறார், உங்களுடைய ஊழியத்திலே கட்டளையிடுகிறார். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எஸ், அன்புக்குரியவர்களே, அவர் நமக்காய் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. பாருங்க, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் நிமித்தமாக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, அந்த புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது இந்த காரியங்களை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்கள், எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்கள், எவ்வளவாய் அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் யாத்ராகம புஸ்தகம், த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse 11 நம்ம வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். எஸ், இன்றைக்கு தேவ ஜனத்தை அநேக சத்ருவின் கிரியைகள் ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஜனத்தை ஒடுக்கி இவனை அழித்து விடலாம் என்று சொல்லி அவனுடைய எண்ணம். இந்த ஜனத்தை அமிழ்த்தி ஒடுக்கி பிரச்சனைகளை கொடுத்து, பல துன்பங்களை கொடுத்து, பல இக்கட்டுகளை கொடுத்து, பல காரியங்களை அவர்கள் மேல் சுமத்தி பொய் காரியங்களை சுமத்தி, பொய் ஹல்லேலூயா தேவையில்லாத வார்த்தைகளை புறம் கூறி சொல்லி அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தேவ ஜனத்தை. எஸ், அதே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் வேலையினால் ஒடுக்கும்படி, இன்னொரு வசனத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, அந்த ஜனங்கள் பார்வோனின் நிமித்தமாய் எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். எஸ், அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை, ஆண்டவர் என்னை விட்டு தூரமாய் போய் விட்டார், ஆண்டவர் என் ஹல்லேலூயா காரியத்தின் மீது அவர் கரிசனை இல்லை, என் குடும்பத்தின் மீது கரிசனை இல்லை, என் மீது அவர் அன்பு வைக்கவில்லை, என் ஜெபத்தை அவர் தள்ளிவிட்டார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? இல்லை, அவர் தள்ளவில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய சத்துருக்கள் நிமித்தமாக, உங்கள் சத்துருக்கள் நிமித்தமாக எவ்வளவாய் நீங்கள் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எவ்வளவாய் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எவ்வளவாய் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்களோ, அவ்வளவாய் நீங்கள் பழுகி பெருக போகிறீர்கள். அதுதான் தேவனுடைய மகிமை. அதுதான் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எஸ், ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. அவரை நம்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஒடுக்கப்படுகிறதை குறித்து கலங்குகிறாயோ, அல்லது நீ நிந்திக்கப்படுகிறதை குறித்து கலங்குகிறாயோ, உன்னை குறித்து அவதூறான வார்த்தைகளை பேசுகிற ஜனத்தை குறித்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ, நீ கவலைப்படாதே. உன் நாட்கள் வந்துவிட்டது, உனக்கான மாதம் வந்துவிட்டது, உங்களுக்கான மாதம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. அதே அதிகாரத்தில் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அந்த யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே என்ன போடப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து. பாருங்க, அந்த ஒடுக்கப்பட்ட நேரத்தில் கூட, அந்த அடிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறையிட்ட, அவர்கள் அழுது புலம்பின, அவருடைய சத்தம் தேவ சமூகத்தை அசைத்திருக்கிறது, எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், நீ ஹல்லேலூயா அவமானப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் தேவனை நோக்கி நீ அபயம் எடுக்கிறீர்களோ, நீங்கள் தேவனை நோக்கி
சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எஸ், உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். உனக்காக பதிலை தரும்படியாக என் தேவன் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை, இல்லை, இனி தாமதிப்பது இல்லை. அன்பு தேவ பிள்ளையே, நீ தேவனை நம்பி இருக்கிறபடினாலே, நீ ஒடுக்கப்பட்ட போதிலும் அவரை உறுதியாய் நீ பிடித்து கொண்டிருக்கிறபடினாலே, உன்னுடைய ஹல்லேலூயா கண்ணீரிலும் உன்னுடைய வேதனையிலும் ஹல்லேலூயா உன்னுடைய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் நீங்கள் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறபடினாலே, எஸ், உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய சத்தம் அவருடைய சமூகத்தில் எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்தை வாசிக்கும் போது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்தபடியினாலதான், அவர் நம்மை நினைவு கூர்ந்தபடியினாலதான் இந்த வசனத்தை உங்களுக்காய் அவர் சொல்ல சொன்னார். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு, ஆண்டவரே என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டாப்பா, ஆண்டவரே என் மனுஷிகத்தில் எதுவும் சொல்லக்கூடாது டாடி, உங்க விருப்பம் என்னப்பா, நீங்க என்ன உங்க ஜனத்தோடு நீர் பேச வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஹல்லேலூயா, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார், உங்கள் மேல் நினைவுள்ளவராய் இருக்கிறார், உங்களுடைய வேதனைகளை அறிந்தவராய் இருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் புரிந்தவராய் இருக்கிறார். அதனால தான் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எஸ், ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. ஆபிரகாம் வார்த்தையை பெற்றான். ஹல்லேலூயா, ஆபிரகாம் வார்த்தையை பெற்றான், அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றான். அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்தான், விசுவாசத்தோடு காத்திருந்தான், உறுதியோடு காத்திருந்தான். ஹல்லேலூயா, உண்மையாய் அவன் காத்திருந்தான், தேவ சமூகத்திலே ஜெபித்தான். ஆண்டவருடைய சித்தமும் வேலையும் வந்தது. ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது, அவருடைய வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்விலே நிறைவேறினது. அவருக்கு வயது பொருட்டல்ல, அவருக்கு வருடங்கள் பொருட்டல்ல, அவருக்கு எந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு பொருட்டாக அல்ல. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் மகிமையை வழங்க பண்ண போகிறார். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன். எஸ், இந்த புதிய மாதத்திலே ஹல்லேலூயா, அவர் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஆமென். அவர் வார்த்தை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய கண்ணீரை இன்றைக்கு துரைத்து போடுங்க. உங்களுடைய வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய எதிர்கால வாழ்விலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிறார். இதுவரை கர்த்தர் உங்களை சொல்லி சொல்லி நம்ப வைத்தாரே, இதுவரை கர்த்தர் உங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க வைத்தாரே, இதுவரை கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டி ஆலயத்துக்கு போன்னு சொன்னாரே, நீ ஜெபி ஜெபி என்று சொன்னாரே, இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் போது தட்டி எழுப்பினாரே, அதிகாலையில நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது தட்டி எழுப்பினாரே, இப்பொழுது என் வேதாகமத்தை வாசி என்று சொன்னாரே. எதற்கு தெரியுமா? என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, என் தாயே, என் தகப்பனே, என் கனத்திற்குரியவர்களே, பரிசுத்தவான்களே, கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் தேவன், வல்லமையுள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இன்றைக்காய் தம்முடைய வார்த்தையை நமக்காய் அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த புதிய மாதத்திலே ஹல்லேலூயா, இந்த வார்த்தையின்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாள் முதற்கொண்டு, இந்த வார்த்தையை கேட்ட இந்த நிமிடம் முதற்கொண்டு, ஹல்லேலூயா, நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண தொடங்கும் பொழுதே அங்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் துதிக்க தொடங்கும் போதே அங்கு விடுதலை உண்டாகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் பொழுதே அங்கு விடுதலை உண்டாகிறது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு இணைப்பு உண்டாகிறது, ஒரு சுதந்திரம் உண்டாகிறது, ஒரு ஜெயம் உண்டாகிறது, ஒரு வெற்றி உண்டாகிறது. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. உங்களுடைய எதிர்கால வாழ்வை களிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறார். எஸ், களிப்பாய் மாற்றுகிறார். அவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கமாய் இருக்கிறபடினாலே
என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எஸ் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி. கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே, எஸ் லார்ட் கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக புதிய மாதத்திற்காக நன்றி அப்பா. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ராஜா, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம்ப்பா. தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியா நீர் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கண்ணீர் துடைக்கப்பட்டதுக்காக நன்றி. அப்படியே காரிருள் நீங்கினதற்காக நன்றி. அப்படியே வேதனைகள் முற்றுப்புள்ளியை கத்த நீர் வைத்ததுக்காக நன்றி. அவளுடைய இக்கட்டுகளுக்கு கத்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நீர் செழிப்பை நீர் கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அவர்களை நாங்கள் இந்த மாதத்தில் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். செழித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னதான இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய வாழ்விலே இந்த வார்த்தையை நிறைவேற்றுவாராக. ஆமென், ஆமென்.